So welcome to one and all. Today we are going to discussing about an important topic, classes and objects in Python programming. So கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அது எப்படி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் யூ ஆர் யூஸிங். ஸோ இதெல்லாம் தான் நேற்று லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டோம்னா, இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் டேட்டா டைப், யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காகனா வேரியஸ் கைண்ட் ஆஃப் டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே காமன் என்டிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எந்த மெத்தடுக்கு இல்லைனா எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவைப்படுதோ அந்த மெத்தடுக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பாஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன, இது ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஆப்ஜெக்ட் மேபி எ மெட்டீரியல், எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். ஹியூமன் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ஒரு டெஸ்க்கு, சேர் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட். பட் இந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அண்டு பிஹேவியர். ஓகேங்களா? என்ன சொல்கிறோம்? ஸ்டேட்ஸ் அண்டு பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் ஐ எம் கிவன் எ பால். ஒரு பால் இருக்குது. அந்த பால் பார்த்திங்கன்னா ஃபுட்பாலு. அந்த ஃபுட்பாலுடைய ஸ்டேட்ஸுங்கிறது இந்த இடத்துல என்னன்னு சொல்லலாம்னா கலராக இருக்கலாம், இல்லைனா அதனுடைய சைஸாக இருக்கலாம். இப்போ பாலுங்கிறது ஒரு காமன் கேட்டகரி இல்லையா? இந்த பால் என்னவாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் பாலாக இருக்கலாம், இல்லைனா ரப்பர் பாலாக இருக்கலாம், இல்லைனா என்னவாக இருக்கலாம், ஒரு கார்க் பாலாக இருக்கலாம், கிரிக்கெட் பாலாக இருக்கலாம், எனி கேட்டகரியாக இருக்கலாம். ஸோ அந்த இதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த பால் என்ன கேட்டகரி, சைஸ் என்ன, அதனுடைய கலர் என்ன அப்படிங்கிறது சொல்கிறது தான். இப்போ அதனுடைய பிஹேவியர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பாலை நம்ம கீழே போட்டோம்னா என்ன ஆகும், இட்ஸ் ஜம்ப் இல்லையா, பவுன்ஸ் ஆகும் இல்லையா, பவுன்ஸ் ஆகி அப்படியே வரும், இல்லைனா கீழே அப்படியே உருண்டுக்கிட்டு போகும். ஸோ இதுதான் என்னென்னு சொன்னோம்னா பிஹேவியர். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்க என்னென்னு கேட்டோம்னா, இட்ஸ் சிம்பிளி எ மெட்டீரியல். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ஸ்டேட்ஸையும் பிஹேவியரும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீன் பண்ணணும். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் ஏ காமன் நேம். கிளாஸுங்கிறது என்ன, ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் என்ன பண்ணுறோம், பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த பால்லேயே என்ன சொல்கிறோம், ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன் பண்ணோம்னா அதனுடைய கலர் என்ன, அதனுடைய சைஸ் என்ன, அதனுடைய மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத என்னென்னு கேட்டிங்கன்னா டைப் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்றதுன்னா இதில் இன்ட்ரடக்ஷன். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பைத்தான் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்னன்னு சொல்லியிருந்தோம், பைத்தான் இஸ் ஏ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஆப்ஜெக்ட்னா என்ன, தனியாக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் மூலிமா நம்மளுடைய கிளாஸஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்னா தட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கருடைய ஒரு மெயின் கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்கிறோம்னா, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கிளாஸஸையும் நம்ம அந்த கிளாஸஸில் இருக்கக்கூடிய மெத்தடையும் வேரியபிள்ஸையும் ப்ரொசீட் பண்ண வைக்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் ஒரு மெயின் திங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வெரி சிமிலர் from the C++ programming. So class அப்படிங்கிறது என்ன, a class is a new way of creating and implementing the user defined data type அப்படிங்கிறத நம்ம C++ல டேட்டா இதை என்ன பண்ணியிருப்போம், டெஃபினேஷன்ஸாக படிச்சிருப்போம். ஸோ த சேம் திங் தான் இங்கேயும் சொல்கிறோம். ஓகேவா? பட் creation and implementations of class and object is very simple in Python கம்பேரிங் டு C++. ஆனால் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போது, C++ஓட கம்பேர் பண்ணும்போது. இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது என்ன, எ கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். கிளாஸுங்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம், ஒரு மெயின் பில்டிங் பிளாக். நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய ஒரு மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதில் இருக்குது, கிளாஸஸில் தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ தென் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன, ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் ஆன் தோஸ் டேட்டா. ஓகேவா? என்ன சொல்கிறோம், an ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்ட்டுங்கிறத என்ன பண்ணுது, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வேரியபிளாக இருக்கட்டும், இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுதுன்னா அதான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது, பெர்ஃபார்ம் பண்ண வைக்குது. ஓகேவா? அப்போ கிளாஸுங்கிறது என்ன, எ கிளாஸ் இஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் த ஆப்ஜெக்ட்.
ஓகேவா. கிளாஸுங்கிறது வந்து என்ன, இட் இஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் த ஆப்ஜெக்ட். டெம்ப்ளேட்னு உனக்கு தெரியும் இல்லையா, ப்ரீ டிஃபைன்டு ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அப்போ கிளாஸுங்கிறது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்டைல்ஸை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், கிளாஸஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். அதாவது இதில் மெயினாக வந்துட்டு என்ன சொல்கிறோம், கிளாஸோடைய ஒரு வேரியபிளாக நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா ஆப்ஜெக்ட்டுங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்டில் வந்துட்டு என்ன இருக்கும், நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸையும் டேட்டாஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும் இல்லையா. அப்படி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு வேரியபிளை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஜெக்ட், அதாவது இன்டீஜர் ஏ அப்படின்னு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளாக நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணுறோமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறோம், இது வந்துட்டு என்னென்னு வச்சுக்கிட்டோம்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஓகேவா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்டீஜர் ஏ பி, அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் கேரக்டர் RES அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், வேரியபிள்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. இது எப்படி இண்டிவிஜுவலாக வந்துட்டு டேட்டா டைப்பாக வந்துட்டு இண்டிவிஜுவல் டேட்டா டைப்புன்னு சொல்லுது, இது வந்துட்டு கேரக்டர் டேட்டா டைப்புன்னு சொல்லுதோ, அதே போல் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம், S1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். அப்போ இதை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா இன்ஸ்டன்ஸ். என்ன பண்ணுது, இந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸை இந்த S1 மூலிமா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S1.A = 10 அப்படின்னு வந்து என்ன பண்ணுறோம், ஏவுக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூஸை வந்துட்டு ப்ரொசீட் பண்ண வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஸ்டன்ஸ், அதர்வைஸ் கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இதனுடைய ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ பைத்தான் எவ்ரிதிங் இஸ் அன் ஆப்ஜெக்ட். பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இன்டிஜர் வேரியபிளும் வந்துட்டு என்ன பண்ணுவோம், வி யூஸ் இன் அவர் ப்ரோக்ராம் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ எல்லா ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸும் வந்துட்டு என்னன்னு சொல்லலாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ள வந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு மீன் பண்ணுறாங்க. எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்ட் தான். அதாவது இப்போ இன்டீஜர் அப்படின்னு நம்ம வந்துட்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு எதில் இருக்குது, இன்டீஜருங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் வேரியபிள் strcat, அது இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, strcat கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மீன் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ பைத்தானில் எப்படி வந்துட்டு ஒரு கிளாஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இன் பைத்தான் எ கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் பை யூஸிங் த கீவேர்டு கிளாஸ். கிளாஸுங்கிற ஒரு கீவேர்டை போட்டு தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், எவ்ரி கிளாஸ் ஹேஸ் எ யூனிக் நேம். ஓகேவா. ஒவ்வொரு கிளாஸும் வந்துட்டு என்ன இருக்குது, ஒரு யூனிக் நேமோட தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், கிளாஸ் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கோலன் வந்துட்டு கொடுக்குறோம். இப்போ C++ல் வந்துட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோமா, இந்த கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு என்ன ஆகுது, த பிளாக் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இஸ் ஸ்டார்டட் இன் C++ அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்துட்டு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் கிளாஸுடைய நேம். ஓகேவா. என்ன சொல்கிறாங்க, கிளாஸுடைய நேம். தென் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு கோலன் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா. எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்டு மேபி எ வேரியபிள் டிக்ளரேஷன் ஆர் டெசிஷன் கண்ட்ரோல் ஆர் லூப் ஆர் ஈவன் ஏ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வந்துட்டு நம்ம ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இதை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இப்போ வேரியபிள்ஸ் அப்படிங்க வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, வேரியபிள்ஸ் ஆர் டிஃபைன்டு இன்சைட் எ கிளாஸ் ஆர் கால்ட் அஸ் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு வேரியபிளை ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு இது பண்ணோம்னா அது வந்துட்டு என்ன வேரியபிள், கிளாஸ் வேரியபிள்.
அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கும் பேர் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெத்தட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் நோன் ஆஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா the class member should be accessed through object or instance of a class. So a class can be defined anywhere in a Python program அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் 1, இப்போ என்ன பண்ணுறோம், கிளாஸ் இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு உருவாக்குறேன். ஓகேவா? அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன், இன்டீஜர் m1 m2 டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன், வேரியபிள் வந்துட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், லூப் ஸ்டேட்மெண்ட்டு இருக்கலாம். ஓகேவா? இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கலாம். வாய்டு அக்செப்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உருவாக்குறோன்னு வைங்களேன். வாய்டு அக்செப்ட் இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறோம், m1 ஈக்குவல் டு int ஆஃப் இன்புட் என்டர் த மார்க் 1 அப்படி நம்ம வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா, என்டர் மார்க் 1. ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், இதெல்லாம் வந்துட்டு மெம்பர்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். ஓகேவா? இப்போது இந்த வேரியபிள் இங்கே வந்து டிஃபைன் பண்ணுறதுனால இது வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஏன் கிளாஸ் வேரியபிள்னு சொல்கிறோம், இது பிகாஸ் இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன்சைட் ஆஃப் த கிளாஸ் இந்த வேரியபிளில் எதுக்குள்ளே இருக்குது, கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இதை வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், கிளாஸ் வேரியபிள். இந்த அக்செப்ட்டுங்கிற மெத்தட் எதுக்குள்ளே இருக்குது, கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இது வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? இது இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க என்னன்ட்டு, ஹவு டு டிஃபைனிங் ஏ கிளாஸ். இப்போ சிம்பிளாக வந்துட்டு கொடுத்துருக்கான், கிளாஸு சாம்பிள் x, y. நான் ஏன் இந்த இடத்துல இன்டீஜர்னு போட்டேன்னா, நீ C++ல் வந்துட்டு இன்டீஜர்னு படிச்சிருக்கிற, அதனால் இன்டீஜர்னு போட்டுக்கிறேன். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன தேவையில்லை, அந்த மாதிரி இன்டீஜர் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ சிம்பிளாக x, y ஈக்குவல் டு 10, 20. அப்போ இது வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இப்போ if you want to access these values defined in the class, you need an object or instance of the class. அதாவது இந்த கிளாஸ் வேரியபிளை நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும், எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணும்போது இப்போ தான் நமக்கு வந்துட்டு என்ன தேவை, ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தேவை. ஓகேவா? எப்படி வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது, எக்ஸ்பிளைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், we should create an object. அப்போ ஆப்ஜெக்ட்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஆர் கால்ட் அஸ் எ கிளாஸ் இன்ஸ்டான்டியேஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது கிளாஸ் இன்ஸ்டான்டியேஷன்ஸை தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா ஆப்ஜெக்ட். அதாவது ஒன்ஸ் if we are creating a classes, next we want to do create an object or instance of that class. So in this type of process are called என்னன்னு சொல்கிறோம், கிளாஸ் இன்ஸ்டான்டியேஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இப்போ சிம்பிளாக இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் நேம், கிளாஸ் நேம். அதாவது ஆப்ஜெக்ட் நேம் அப்படிங்கிற வந்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் இல்லையா கிளாஸ் நேமு. இப்போ எஸ்டிடி அப்படிங்கிறது என்னுடைய ஆப்ஜெக்ட். இது வந்துட்டு எதுக்கு இது பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா டிஃபைனிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். இந்த லைனுக்கு பேர் வந்துட்டு என்ன, டிஃபைனிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டுடைய நேம் வந்துட்டு கொடுத்துடணும். ரெண்டாவது வந்துட்டு என்ன பண்ணணும், கிளாஸுடைய நேம் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா தட் இஸ் கால்ட் என்ன சொல்கிறோம், கிரியேஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ இதில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும், என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ த கிளாஸ் இன்ஸ்டான்டியேஷன் யூசஸ் த ஃபங்க்ஷன்ஸ் நோட்டேஷன்ஸ், தட் மீன்ஸ் கிளாஸ் நேம். இப்போ ஹவு டு ஆக்சஸிங் த கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, any class member, that means class variable or method can be accessed by using the object with a dot operator. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, இந்த இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், வித் ஹெல்ப் ஆஃப் த டாட் ஆப்ரேட்டர் ஒன்லி we can accessing the class member அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நீங்கள் பாருங்கள், கிளாஸ் சாம்பிள் அப்படிங்க வந்துட்டு என்னுடைய இது. ஓகேங்களா? இப்போ எப்படி நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படிங்க வந்துட்டு உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கிளாஸ் என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ என்னுடைய கிளாஸ் நேம் வந்துட்டு என்ன, ஸ்டூடெண்ட்.
இப்போ இதில் வந்துட்டு கிளாஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். என்ன எக்ஸு கமா ஒய் ஈக்குவல் டு என்னென்னு பண்ணிக்கிறேன்னா 10,20 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா இல்லையா? இல்லை. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஹவு டு ஆக்சஸிங் த கிளாஸ் மெம்பர். இப்போ கிளாஸ் மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறோம், வி நீட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த பர்டிகுலர் கிளாஸ். அப்போ ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டுடைய நேம் S1, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ரெண்டாவது வந்துட்டு அந்த கிளாஸுடைய நேம். இந்த இடத்துல வந்துட்டு கிளாஸுடைய நேம் வந்துட்டு என்ன, ஸ்டூடெண்ட். இது இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருந்தோம், நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லியிருந்தோம், கிளாஸ் இன்ஸ்டான்டியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு பேர் வந்துட்டு என்ன, கிளாஸு இன்ஸ்டான்டியேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு என்ன பேர், கிளாஸ் இன்ஸ்டான்டியேஷன். ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு என்ன, கிளாஸ் இன்ஸ்டான்டியேஷன்ஸ். ஓகேவா? இது கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். அந்த கிளாஸ் மெம்பர்ஸ் எக்ஸ் கமா ஒய்யை வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ சிம்பிள் என்ன பண்ணிக்கிறேன்னா எகைன் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பிரிண்ட், ரொம்ப டல்லாக தெரியுதா, என்ன பண்ணுறோம், print the value of x is கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஆப்ஜெக்டுடைய பேர் வந்துட்டு என்ன, s1 டாட் எக்ஸ். சிம்பிள் வித் த ஹெல்ப் ஆஃப் த டாட் ஆப்ரேட்டர். இந்த டாட் ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய கிளாஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க, எஸ் டாட் எக்ஸ் எஸ் டாட் ஒய், தென் ரெண்டையும் ஆட் பண்ணுறதுனா எஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் டாட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்துட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா நம்மளுடைய ப்ராசஸ் ஆஃப் ஆர் டிஃபைனிங் ஏ ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் எப்படி வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பார்ப்போமா. ஸோ மெத்தட்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு என்னென்னு சொல்லியிருந்தோம், நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்மால் செட் ஆஃப் சப் ப்ரோக்ராம்ஸ்க்கு பேர் தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். த பைத்தான் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட் இஸ் வெரி சிமிலர் டு ஆர்டினரி ஃபங்க்ஷன்ஸ் வித் ஸ்மால் டிஃப்ரென்சஸ். அதாவது கிளாஸ் மெத்தட் மஸ்ட் ஹேவ் த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நேம்டு ஆஸ் செல்ஃப் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நேம்டு வந்துட்டு என்ன இருக்குன்னா ஆஸ் செல்ஃப், அதோட இதாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் we no need to pass a value for this argument when we call the method. ஓகேவா? நம்ம மெத்தடை கால் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு we no need to given the value அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்துட்டு மீன் பண்ணுறோம். So the Python has providing value automatically. So even if a method takes no argument, it should be defined with the first argument called self. Okay, if a method is defined to accept only one argument, it will take it as two arguments. So இதுதான் வந்துட்டு சொல்றோம், when you declare a class variable within the class, method must be prefixed by the class name and dot operator. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? இப்போ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் நேம் வரணும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வரணும், டாட் வரணும், டாட் வந்ததுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனுடைய நேம், மெத்தடுடைய நேம். இப்போ சிம்பிளாக நீங்கள் இந்த இதை வந்துட்டு பாருங்களேன், கிளாஸ் ஸ்டூடெண்ட் மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 அந்த 3 மார்க்குமே வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறோம். 45 91 and 71 அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் திங், ஒரு மெத்தட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு கிளாஸுக்குள்ளார ஒரு மெத்தடு இது பண்ணோம்னா திஸ் இஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம், கிளாஸ் மெத்தட். இப்போ சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மூலிமா student dot mark 1 plus student dot mark 2 plus student dot mark 3 average equal to sum slash 3. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வேல்யூஸ் வந்துட்டு இது பண்ணியாச்சு, அசைன் பண்ணியாச்சு. இப்போ print total marks equal to sum return. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க, எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸுக்கு, ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, எஸ் டாட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுக்கும்போது இந்த ப்ராசஸ் மெத்தட் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா நேம்டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த செல்ஃபுங்கிறது தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா நேம்டு ஆர்குமெண்ட்ஸ். தட் மீன்ஸ் வி டசன்ட் கிவன் எனி வேல்யூ டு த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த இடத்துல வந்துட்டு எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் வி குடன்ட் கிவன் ஃபார் தட். இங்கே ஆர்குமெண்ட் இருக்குது சார், அதனால் நான் வந்துட்டு வேல்யூஸ் பாஸ் பண்ணணுமா அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது.
என்ன பண்ணிடும், பைத்தானே பை டிஃபால்ட்டாக அதுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுன்னா வேல்யூஸ் வந்துட்டு அசைன் பண்ணிடுது. ஸோ அதுதான் வந்துட்டு மீனிங் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், we have defined a method named process with a self argument, which means we are not going to pass any value to that method. ஓகேங்களா? ஸோ செல்ஃபுங்கிற ஆர்குமெண்ட் இருக்குது. இந்த செல்ஃபுங்கிற ஆர்குமெண்ட் வந்தனால நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, வேல்யூஸ் எதுவுமே பாஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. So first it can process the method and adds the values of the class variable and stores the result in the variable sum. ஓகேவா? என்ன ஆகுது, 2 வேல்யூ எடுத்துக்குது, 3 வேல்யூவையும் அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் வந்துட்டு என்ன பண்ணுது, சம்முங்கிற வேரியபிள் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடுது. தென் என்னது, சம்முங்கிற வேரியபிள் மூலிமா நம்ம ஆவரேஜ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதையும் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ரிசல்ட்டாக வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் எ சிம்பிள் அவுட்புட் ஃபார் த above ப்ரோக்ராம். என்ன பண்ணியிருந்தாங்க, 3 வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோமா, 45, 91, 71. அதனுடைய டோட்டல் வந்துட்டு என்ன, 207. ஸோ ஃபைண்டிங் த ஆவரேஜ் எப்படி, சம் டிவைடட் பை 3. ஸோ 207 டிவைடட் பை 3, 69. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, த சேம் திங் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, டு செக் த பிரிண்ட், டு செக் அண்ட் பிரிண்ட் த கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறோம், தென் வந்துட்டு ஈவன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இல்லைனா ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்துட்டு கிளாஸோடைய நேம் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா ஆட் அண்ட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஈவன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், கிளாஸ் வேரியபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ 3வது ஸ்டெப் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட், தட் மீன்ஸ் மெத்தட்ஸ் வாண்ட்ஸ் டு பி கிரியேட்டட். என்னன்னு சொல்லிட்டு டெஃப், செக்கு, அதுக்குள்ளே வந்துட்டு பாருங்கள் 2 பெராமீட்டர், செல்ஃபுங்கிற ஒரு பெராமீட்டர், தென் வந்துட்டு நம் அப்படிங்கிற ஒரு பெராமீட்டர். ஸோ இதில் செல்ஃபுக்கு நம்ம வந்துட்டு வேல்யூ கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூவும் வந்துட்டு எதுக்கு போய் அசைன் ஆகும், NUMக்கு தான் போய் அசைன் ஆகும். அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க. இஃப் நம் மாடலஸ் 2னா நமக்கு ஈவன் நம்பர், எல்ஸ்னா ஆட் நம்பர். இப்போ ஆப்ஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். என்னென்ன ஆப்ஜெக்ட்டு, என் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸுக்கு, ஆட் அண்ட் ஈவன் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், வேல்யூஸ் வந்துட்டு பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்ட் இன்புட் என்டர் எ வேல்யூ. இப்போ என் டாட் ஆப்ஜெக்ட் என்னு செக்குங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் த எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ மூலிமா. ஓகேவா? வென் this program can be executed, Python accepts the value entered by the user and passes it to the method check through the object. இப்போ 4ன்னு கொடுத்தோம்னு வைங்களே, என்ன அது 4ங்கிற நம்பர் வந்துட்டு போகுது. இப்போ நம்ம கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம், செல்ஃபுங்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், பைத்தானே ப்ரொவைட் பண்ணிவிடும். அதனால் நம்ம சென்ட் பண்ணக்கூடிய வேல்யூ எதுக்கு போகும், NUM அப்படிங்கிற வேரியபிளுக்கு தான் போகும். இப்போ 4ங்க வந்துட்டு நம்பருக்கு வந்துட்டு அசைன் ஆயிடுச்சு. இப்போ நம் மாடலஸ் 2, 4 மாடலஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ வாட் வில் பி த ரிசல்ட் வில் பி டிஸ்பிளேடு, த நம்பர் 4 இஸ் ஈவன் நம்பர் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துட்டு வரும். ஸோ செகண்ட் அவுட்புட்டு பார்த்துக்கோங்க, ஆட் நம்பர் கொடுத்துருக்கோம், ஆட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸிங் மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்டு டிஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்துட்டு உனக்கு இது இருந்ததுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் மீன் பை கிளாஸ் அண்ட் வாட் இஸ் மீன் பை ஆப்ஜெக்ட் அண்ட் ஹவு டு டிஃபைனிங் எ கிளாஸ் அண்ட் ஹவு டு டிஃபைனிங் எ ஆப்ஜெக்ட். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்டினரி வேரியபிள் அண்ட் கிளாஸ் வேரியபிள். அதாவது கிளாஸ் வேரியபிள்னால் வந்துட்டு என்ன, when we are defining the variable inside the class, that time the variables are called class variable. When we are defining the functions inside the class, the functions are called methods. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு ஒரு சின்ன இதாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ next class we are going to discussing about constructor and destructor. So have a nice day my dear student. ஸோ நல்லா வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தேங்க்யூ.